ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பெஸ்ட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த வியூவர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாருங்க, பேங்க் ஆஃப் இந்தியா மிட் அண்ட் ஸ்மால் கேப் அந்த ஃபண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டுங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில் வர்றதுனால நம்ம அதுவும் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ நம்ம அது ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த டாப் 5 ஃபண்டை எடுத்துக்கிறோம். டாப் 5 ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ ஈக்விட்டி அண்ட் டெட் ஐசிஐசிஐ வருது. ரெண்டாவது அந்த வியூவர் கேட்ட ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. ஸோ ரெண்டாவது பொசிஷன்லேயே இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியா மிட் அண்ட் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் குவாண்ட், ஜேஎம் அக்ரெசிவ், அப்புறம் மஹிந்திரா மணிலைஃப். இந்த 5மே வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட் கேட்டகரியில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த டாப் 5 ஃபண்ட்ஸ். இப்போ அடுத்தடுத்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் ஃபண்டுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இப்போ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இந்த 5 ஃபண்டுக்கும் 3 இயர்ஸ் பேசிஸில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 இயர்ஸ் பாஸ்ட்டில் ஒரு மினிமம் 3 இயர்ஸ் எந்த ஃபண்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னாலே நமக்கு வந்து அதோட என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்து நமக்கு அதோட கன்சிஸ்டன்சி தெரியும். அப்போ இந்த 5 ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் த சார்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா தான் வருது. அதில் வந்து 27% கொடுத்துருக்கு. அக்ரெசிவ் ஹைப்ரிட் கேட்டகரியில் 27%ன்றது ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம என்ன இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று இங்கே நான் வந்து ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். என்னென்னா பாஸ்ட்டு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ அதுதாங்க. அதாவது மார்க்கெட்டில் எது பெஸ்ட்டுன்றது நம்ம எடுத்தால் போதுங்க. ஆனால் இதே மைண்ட் செட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கோல்ஸ் இருக்குது, அதுக்காக நம்ம இன்றைக்கி சேர்க்குறோன்னா அப்போ நம்ம வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட கேல்குலேஷனுக்கு நான் எஸ்ஐபி வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேல்குலேஷன் வச்சுக்காதீங்க. 27%லாம் வச்சு கேல்குலேஷன் யூஸ் பண்ணாதீங்க. 12% 13%க்கு மேலே நீங்கள் கேல்குலேஷனில் வைக்கக்கூடாது. அதாவது ஃபுல் ஈக்விட்டி ஃபண்டு. அதுவே ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட்னா 10% தான் வைக்கணும். அதுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போதுங்க, இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கோலை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிவிடுவோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பிளான் பண்ண அமௌண்ட் எஸ்ஐபி எந்த ஒரு பிளானிங் அமௌண்ட் கம்மியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளால் அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ அடுத்த ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒருவேளை நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம அந்த எதுக்கு தேவையான முக்கியமான லைஃப்பில் இருக்கிற கோல்ஸுங்க, அதாவது பசங்களோட எஜுகேஷனுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ரெனோவேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஹோம் லோன் அடைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சுருக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு நம்மளோட இன்கம், நம்மளோட சேவிங்ஸ்க்காகங்க, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்ஸ்க்காக, நம்ம ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் செட் பண்ணுறதுக்காக, எஸ்டபிள்யூபிக்காக நம்ம பண்ணியிருக்கும் போது அந்த டைமில் இந்த ரிட்டர்ன்ஸை நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த டைமில் அந்த கார்பஸை ரீச் ஆகும்போது நமக்கு தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இது நல்லா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது குவாண்ட் 26%, ஜேஎம் அக்ரெசிவ் 25%. இது எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்க. ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 25%, மஹிந்திரா மணிலைஃப் வந்து 20.98, அதாவது ஆல்மோஸ்ட் 21%. இதே இந்த கேட்டகரி அந்த இது இண்டெக்ஸுங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா 16.6 தான். இண்டெக்ஸுங்க அக்ரெசிவ் ஹைப்ரிட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து 14.5%. ஸோ கேட்டகரியும் சரி இண்டெக்ஸும் சரி நல்லாவே இந்த 5 ஃபண்டும் பீட் பண்ணியிருக்கு. இது ரிட்டர்ன்ஸும் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்பர் 1. ரெண்டாவது இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸில் வந்து நமக்கு கன்சிஸ்டன்சியும் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பேராமீட்டருக்கு போகலாம், குவார்டைல் ரேங்கிங். இப்போ இந்த 5 ஃபண்டும் நம்ம வந்து குவார்டைல் ரேங்கிங்கில் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் 2017 இதோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. குவார்டைல் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 2017 வந்து டாப் த சார்ட் இருக்குது, டாப் குவார்டைலில் இருக்குது. 18-19 பாட்டம் போயிருக்கு, 20-21 டாப், 22ல் பாட்டம், 23-24 டாப், திரும்ப 25ல் பாட்டம். அதாவது ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஐசிஐசிஐ எடுத்துட்டிங்கன்னா 2015 அதாவது ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 2015 லோவர் மிடில், 2016 டாப், 2017 லோவர் மிடில், 2018 அப்பர் மிடில், 19-20 லோவர் மிடில் அண்ட் பாட்டம், 21 டில் டேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே லீடிங் த சார்ட். குவார்டைல் பர்ஃபார்மன்ஸ், குவார்டைல் ரேங்கிங்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது ஜேஎம் அக்ரெசிவ் ஹைப்ரிட். இது 2015 பாட்டம், 16-17 3 வருஷம் பாட்டம், 18 டாப், 19 திரும்ப பாட்டம், 20 டாப், 21 பாட்டம், 22-23-24 3 வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப 25ல் பாட்டம். ஆனால் கம்பேர்ட் டு நீங்கள் ஐசிஐசிஐ பார்க்கும்போது இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கொஞ்சம்
அக்ரெசிவ் ஹைப்ரிட் இந்த பர்டிகுலர் கேட்டகரி, அதாவது நம்ம வந்து ஃபுல் ஈக்விட்டி போகாமல் அக்ரெசிவ் ஹைப்ரிட் வரவங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஐசிஐசிஐ. அடுத்தது மஹிந்திரா மனுலைஃப். உங்களுக்கு வந்து 20லேருந்து 25 இருக்குங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரீனு, எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்க. இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்போ குவார்டைல் ரேங்கிங்க இப்போ நம்ம அக்ரெசிவ் ஹைப்ரிட்குள்ளே வரும்போது இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, அதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இந்த சார்ட்லேருந்து அது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அடுத்தது குவாண்ட் வந்து 2015 அப்பர் மிடில், 16-17 லோவர் மிடில், 18 வந்து அப்பர் மிடில், 19 பாட்டம், 20, 21, 22 டாப் த சார்ட், டாப் குவார்டைல், 23, 24 பாட்டம், 25 இப்போ திரும்ப லீடிங் த சார்ட். இது ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் வாலட்டிலிட்டி ரேங்கிங். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு டீவியேட் ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ தட் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஃபண்டை பற்றி நமக்கு முன்னாடியே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை தான் சிம்பிளாக இதில் புரிஞ்சுக்கிறது. பீட்டா வந்து 1க்கு கம்மியாக இருக்கணுங்க, லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்போ நம்ம பார்த்த அந்த 5 ஃபண்டோட நேம் எது ஃபஸ்ட்டு வருதுன்றதை பார்த்தோம்னா HDFC, PGM இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் கிடையாது. ஐசிஐசிஐ. ஸோ ஐசிஐசிஐ தான் இப்போ நான் இந்த வாலட்டிலிட்டி சார்ட்டில் மேலே இருக்குது. அதுவும் டாப் குவார்டைல் தான். பீட்டா வந்து 1.01 ஸ்லைட்லி அபவ் அது இருக்குது, அது மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது. இது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு டீவியேஷன் இருக்கும்ன்றது தான் நம்ம இந்த ஃபண்டில் புரிஞ்சுக்கிறோம். அப்போ 9 இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம சார்ட்டில் நம்ம அடுத்த 4 ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் எதுவுமே இல்லை. அதாவது டாப் 10ல் அப்பர் மிடில் குவார்டைல் வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே வரலைங்க. பாட்டம் ஆஃப் த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈக்விட்டி அண்ட் டெட், அதாவது அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட். பேங்க் ஆஃப் இந்தியா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாகவும் கொடுத்தது. ஆனால் பீட்டா பாருங்கள் 1.19 நியர்லி 1.2, ஓகேங்களா? அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாருங்கள் 14ன்றது கம்பேர்ட் டு நம்ம ஐசிஐசிஐ பார்க்கும்போது 9. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து எக்ஸ்ட்ரா அந்த டீவியேஷனை நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது குவாண்ட் அக்ரெசிவ். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் தேர்டு பொசிஷனில் இருக்கிறது ஜேஎம் அக்ரெசிவ். லாஸ்ட்ல இருந்து அதுக்கு அடுத்தது 4th பொசிஷனில் இருக்கிறது மஹிந்திரா மனுலைஃப். அதாவது ஐசிஐசிஐக்கு அடுத்தது ஓரளவுக்கு வாலட்டிலிட்டியில் நம்ம கம்பேர் பண்ணும்போது மஹிந்திரா மனுலைஃப் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது டிசிஷன் மேக்கிங்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட்னா ஆல்ஃபா கொடுத்துருக்கணும். ஆல்ஃபா எல்லா ஃபண்டுமே கொடுத்துருக்கு. அப்போது இதில் ஷார்ப் ரேஷியோ, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாரு, ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாரா, இல்லை வந்து லோ ரிஸ்கில் அதாவது பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் எது கொடுத்தது அப்படின்னும் போது லீடிங் த சார்ட். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐசிஐசிஐ வருது இதில். அதுக்கு அடுத்த பொசிஷனில் ஜேஎம் அக்ரெசிவ் வருது. அதுக்கப்புறம் நம்ம 3வது பொசிஷனுக்கு பார்த்தோம்னா மஹிந்திரா மனுலைஃப் வருது. அதுக்கு அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா 4வது பொசிஷனில் வருது. குவாண்ட் வந்து நியர்லி பாட்டம் ஆஃப் த சார்ட்டு போயிருக்கு. அப்போது இதில் டாப் 3 ஃபண்ட்ஸ் எடுக்கணும்னா இதே ஆர்டரில் தாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 பொசிஷன் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஈக்விட்டி அண்ட் டெட்டு. நம்பர் 2 பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா முக்கியம், அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஷார்ப் ரேஷியோ, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வாலட்டிலிட்டியை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2வது பொசிஷன் வந்து ஜேஎம் அக்ரெசிவ். இல்லை நான் வந்து ஹைப்ரிட் கேட்டகரிக்கு வந்ததே அந்த வாலட்டிலிட்டி பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து 2வது பொசிஷன் வந்து கிளியர் கட்டாக மஹிந்திரா மனுலைஃப் எடுத்துக்குது. இல்லை நான் வாலட்டிலிட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்ன்ற போது பேங்க் ஆஃப் இந்தியா தப்பான ஃபண்டு கிடையாது. ஆனால் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த ஃபண்ட் செலெக்ஷன் இது எல்லாமே பியூராக எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். எந்த ஒரு ஃபண்டும் இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோன்றது நம்மளோட நோக்கம் கிடையாதுங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபண்டு கேட்டகரி நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு ஜென்ரலாக வேறு ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இருந்தாலும் நீங்கள் போடுங்க, அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.